கண்ணியமானவர்களே, அந்த பெண் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்ட பெண். அந்த பெண் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற பெண்மணி, நாளை சோனம் போகக்கூடிய பெண்மணி. ஒரு ரிவாயத்துல காருண்ய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துல அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வாங்க என்றும் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கும் அவசியம், உங்களுக்கும் அவசியம். அதனாலதான் அல்லாஹ் இந்த புனிதமான கண்ணியமான ரமதானுடைய மாசத்துல 10 தினங்களை ரஹ்மத்துக்கு ஆக்கிட்டான். அல்லாஹ் விசேஷமான வாயல். யாரு கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், யாரு கேட்டாலும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். இதனாலதான் கண்ணியமானவர்களே, அந்த 10 தினங்கள் எங்களை விட்டு போய்விட்டதுதான். ஆனாலும் அந்த வாயல் மூடப்பட்டாலும் ஏனைய வாயல்கள் திறக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. அதனால கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதத்துல இந்த ரஹ்மத்துக்காக வேண்டி கண்ணீர் வடிச்சு நீங்க துவா கேட்போம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாட்டி நாங்க நாசமாகி விடுவோம். பல்கம் இப்னு பாகூரா மிகப்பெரிய மனிதன், லௌஹுல் மஹ்ஃபூல பார்த்து பேசக்கூடியவன். கையேந்தினா அல்லாஹ் துஆவுக்கு பதில் சொல்லுகிறான். முஸ்தஜாபு துஆ என்ற பட்டத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். துஆ கேட்டா கபூலியத் உண்டாகக்கூடியவர். அவ்வளவு பெரிய மகான், அவ்வளவு பெரிய மனிதர். லௌஹுல் மஹ்ஃபூல பார்த்து பேசுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை மதிக்கல்ல, அல்லாஹ் கொடுத்த அருள் பாக்கியங்களை பாக்கியமாக எடுக்கல்ல, அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அம்சங்களை சிறப்பாக எடுக்கல்ல. அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வம், இந்த தீன், இவைகளை மக்கள் மாற்றமாக பேசுவார்கள். இது நான் சம்பாதிச்சது, இது நான் படிச்சது, இது ஏண்ட விளக்கம், ஏண்ட கெட்டித்தனம். கண்ணியமானவர்களே, இதே போல பல்கம் இப்னு பாகூரா இந்த அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை சரிவர பயன்படுத்த அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் அந்த அவ்வளவு பெரிய மகானை அல்லாஹ் நாசப்படுத்துகிறான். அல்லாஹ் நாசப்படுத்துகிறான். அவனுக்கு உதாரணம் கமசலில் கல்ப், ஒரு நாய்க்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு நாய்க்கு உதாரணம். ஏன்? லௌஹுல் மஹ்ஃபூலை பார்த்து பேசின மனிதர், துஆ கபூலியத் என்ற பதவியை பெற்ற மனிதர் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை புறக்கணிக்கிறார். அல்லாஹ்வோடு தனது நெருக்கங்களை உண்டாக்கி கொள்ளல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தூரமாகிறது, அல்லாஹ்வுடைய அருள் தூரமாகிறது. கண்ணியமானவர்களே, வத்துலு அலைஹிம் நபஅல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலக மின்ஹா ஃபஅத்பஅஹு ஷயாத்தீன். அல்லாஹ் சொல்லுகிறான், வத்துலு அலைஹிம், நபியே ஓதி காட்டுங்க ஒரு மனிதனுடைய செய்தி. ஆதைனாஹு ஆயாத்தினா, எங்கட அத்தாட்சிகளை, எங்கட தீன, எங்கட அருள் பாக்கியங்களை நாங்க அவருக்கு கொடுத்திருந்தோம். அவர் அதிலிருந்து கொஞ்சம் நழுவி போயிட்டாரு. அந்த ரஹ்மத்தை மதிக்கல்ல, அந்த பாக்கியங்களை மதிக்கல்ல. இந்த ஆயத்துடைய தொடர்ல சொல்லுகிறான், இவன் ஷைத்தானுக்கு வழிபட்டு விட்டான், ஷைத்தானுக்கு வழிபட்டு விட்டான், ஷைத்தானுக்கு வழிபட்டு விட்டான். இந்த மனிதனுக்கு உதாரணம் ஒரு நாய்க்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமானவர்கள், இதனால அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்து வேண்டும், ரஹ்மத்து வேண்டும். ரஹ்மத் இல்லாட்டி எங்களோட முடிவுகள் மாற்றப்படையும். இதனாலதான் கண்ணியமானவர்களே, ரஹ்மத் அல்லாஹ் விசேஷமாக தந்திருக்கிறான். இந்த அருள் பாக்கியத்தை பெற்றுக்கோங்கோ, அருள் பாக்கியங்களை பெற்றுக்கோங்கோங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் ரஹ்மத்துடைய விசேஷ தன்மைகளை உண்டாக்கி இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனுடைய அருள் கிருபைக்குள்ள சேர்த்தருள்வானாக. அடுத்த பகுதி தான் கண்ணியமானவர்களே, இந்த இஸ்திக்ஃபாருடைய தௌபாவுடைய பகுதி, மன்னிப்புடைய பகுதி. இதையும் நாங்க அல்லாஹ்விடத்துல எவ்வளவுக்கு அழுது மன்னிப்பு கேட்போமோ, எங்களோட பாவங்கள் ஒரே நேரத்துல மன்னிக்கப்பட்டாலும் அதற்கு பின்னால கேட்கிற இஸ்திக்ஃபார்கள், துஆக்கள் அனைத்துமே அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை உண்டாக்கும். நான் எனது தாய்க்கு ஒரு தவறு செய்து விட்டேன், தாய் என்னோடு கோபித்து விட்டார். அந்த தாயிடத்துல போய், தாயே என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம செஞ்சிட்டேன், உங்களோட மன்னிப்பு எனக்கு தேவை தாயே என்று சொல்லும் பொழுது அந்த தாயுடைய மனம் கொஞ்சம் இலகுகிறது. அந்த தாயுடைய மனம் கொஞ்சம் வேதனைப்படுகிறது. எனது புள்ள ஒரு தவறு செய்தாலும் எனது புள்ள மன்னிப்பு கேட்குதல்லவா. இப்ப அந்த தாய் என்ன செய்கிறாள்? அந்த மன்னிப்பு கேட்கிற குழந்தைய அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கிறாள், முத்தம் கொடுக்குகிறாள், மன்னித்து விட்டேன் என்றும் சொல்லுகிறாள். திரும்பவும் அந்த தாயை காணும் பொழுது, தாயே உங்களோட மனமுக பேசிட்டேன் தாயை, மன்னிச்சுக்கோங்க, அப்பதானே மன்னிப்பு தந்துட்டேன்
இல்ல உம்மா, என் மனதுக்கு சரியான கவலையாக இருக்குது, உங்களுக்கு நான் உங்களோட மனதை நோவிச்சது, உங்களோட மனம் நொந்து போனது எனக்கு கவலையாக இருக்குது, என்ன மன்னிச்சுக்கோங்க. இப்ப தாய்க்கு இன்னும் அன்பு உண்டாகுது. திரும்பவும் ஒரு தடவை, தாயே என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தவறுதலாக பேசிட்டேன். இப்படி மன்னிப்பு கேட்கும் பொழுதெல்லாம் அந்த தாயுடைய உள்ளத்தில் அன்பு உண்டாகிறது அல்லவா, கருணை உண்டாகுது அல்லவா. நீங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் ஒரு வேலைக்காரன் தவறு செய்து விட்டான், தவறை ஒப்புக்கொள்கிறான், திரும்ப திரும்ப தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு இரக்கப்பாடு வருகிறது அல்லவா, ஒரு அன்பு உண்டாகிறது அல்லவா. இதே போலதான் இஸ்திக்பார் செய்ய செய்ய, மன்னிப்பு கேட்க கேட்க, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்று கேட்கும் பொழுது கண்ணியமானவர்களே, 1 2 அல்ல, 3 4 அல்ல, பல தடவைகள் இஸ்திக்பார் செய்யும் பொழுது அந்த ரப்புடைய முஹப்பத் உண்டாகிறது, அந்த ரப்புடைய நெருக்கம் உண்டாகிறது, அந்த ரப்புடைய அதாவது ரஹ்மத் கருணை எங்களின் பக்கமாக உண்டாகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்திக்பார் அதிகமாக்கிக் கொள்ளுங்கோ, ரப்பிடத்தில் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கோ. இது ரமதானுடைய காலம், மன்னிப்பு கேட்கக்கூடிய பகுதி. 10 தினங்களும் அல்லாஹ் மன்னிப்புடைய வாயிலை திறந்தே வைத்திருக்கிறான். விசேஷமான ஒரு வாயிலை அல்லாஹ் திறந்திருக்கிறான். யார் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்தே தீருவான். அப்படியான ஒரு நியதி அல்லாஹ் இந்த மாதத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்கோ, அழுங்கோ. ஒவ்வொரு பாவங்களாக முன்னால வச்சு அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னி யா அல்லாஹ், தெரியாம செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், அல்லது தெரிஞ்சு செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ். இப்படியாக நீங்க கேளுங்க, உங்களோட ரப்பு உங்களை மன்னிப்பான். உங்களை அல்லாஹ் நெருக்கமான அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வான். நம் அனைவர்களையும் அல்லாஹ் மன்னித்து அவன் நெருங்கின கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வானாக. இதே போல கண்ணியமான சகோதரர்களே, 3வது பகுதி தான் இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை என்கிற பகுதி இருக்கிறது. இது முதலாவது எங்கட உள்ளங்கள்ல, முதலாவது எங்கட உள்ளத்துல இந்த தக்வா என்கிற அந்த பதம், அந்த தக்வா என்கிற பயம் இருக்குது. இது எங்கட உள்ளத்தில் உண்டாகும். ஒரு முத்தகியாக தக்வா உள்ளவனாக நாங்க ஆகணும். தக்வா நோம்ப பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு நாங்க நோம்ப கடமையாக்கி இருக்கிறோம், முன்னால உள்ள சமூகத்துக்கு கடமையாக்கினது போல. என்ன காரணம்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக ஆகணும் என்பதற்காக. கண்ணியமானவர்களே, தக்வா என்கிறது இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வை பத்தி உள்ள பயம் உள்ளத்தில் உண்டாகிறது. அப்படின்னா ரப்பு இவ்வளோ பலம் உள்ளவன், அவனுடைய குதரத் எவ்வளவு விசாலமானது, அவன் உலக விஷயங்களை எவ்வளோ குயிக்காக படைத்திருக்கிறான், வானத்தை எந்த தூணும் இல்லாம படைத்திருக்கிறான், இந்த பூமியை இவ்வளோ விரிஞ்ச அமைப்புல படைத்திருக்கிறான். இப்படியாக ஒவ்வொரு மஹ்லூக்குகளை படைப்புகளை விளங்கி ஹாலிக்க விளங்கணும். ரப்புடைய அல்லாஹ்வுடைய குதரத் அது எவ்வளவு விசாலம் என்கிறத நாங்க ஆணித்தரமாக இந்த உள்ளத்துல பதிய வச்சோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றாக அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். ஒவ்வொன்றாக மக்களே, நீங்க உங்களை பார்க்கலையா? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். நீங்க உங்களை பார்க்கலையா? உங்களை யாரு படைச்சது? உங்களுக்கு அழகான இந்த உடம்ப தந்தது யார்? உங்களுக்கு இந்த பார்க்கக்கூடிய கண்ணை தந்தது யார்? இந்த பேசக்கூடிய நாவ தந்தது யார்? அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் யாரு தந்தது உங்களுக்கு? அல்லாஹ் அல்லாம ஒருவன் இருக்கிறானா? அல்லாஹ் அல்லாம ஒருவன் இருக்கிறானா? அப்படி இருப்பதாக இருந்தா மக்களே, உங்களோட ஆதாரத்தை எனக்கு கொண்டு வாங்களே பார்ப்போம். உங்களை படைச்ச ஒத்தன் அல்லாஹ் இல்லாம வேறு யாரும் இருப்பதாக இருந்தால் அந்த ஆதாரத்தை கொண்டு வாங்கும். இன்னல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் லா யக்லுகு ذுபாபன் வலா யஜ்தமஊல. அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு புறம்பாக மாற்றமாக பேசக்கூடியவர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களோட முயற்சியால அற்பமான ஒரு கொசுவை படைத்து காட்டுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய சவால், ஒரு கொசுவை படைத்து காட்டுங்கள் பார்க்கலாம்.
லை யஹ்லுகு ஸுபாபன் வலஜ்தமஊல. முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும், நிராகரிப்பில் இருக்கக்கூடியவங்க ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட படைக்கவே முடியாது, முடியவே முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறார், முடியவே முடியாது. அது கஷ்டமா? உயிர் போன ஒரு உடம்புக்கு உயிரை உங்களால் கொடுக்க முடியுமா? ரூஹ்ண்டா என்ன? யஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே, ரூஹ் உயிரை பத்தி கேக்குறாங்க. உயிர்ண்டா என்ன? ரூஹ்ண்டா என்ன? குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே சொல்லுங்க, ரூஹ் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை. இவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய கட்டளை. கண்ணியமானவர்களே, இந்த ரூஹை உலகத்தில் எப்பெரிய வல்லவனுக்கும் கொடுக்க முடியாது. இந்த ரூஹ் பறிக்கப்பட்டால் அவர் உலகத்தில் மிக விசேஷமான டாக்டராக இருந்தாலும் பறிக்கப்பட்ட ரூஹை திரும்ப கொடுக்கவே முடியாது, முடியவே முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த பவர் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல்லாஹ் சவால் விடுகிறான். இதே போல் வானத்தை பார்த்து பூமியை பார்த்து, அம்மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், இந்த பூமியை படைத்தவன் யார்? இந்த வானத்தை படைத்தவன் யார்? இந்த சூரியனை படைத்தவன் யார்? இந்த சந்திரனை படைத்தவன் யார்? இந்த இரவையும் பகலையும் மாற்றி அமைப்பவன் யார்? யாராவது இருக்கிறாங்களா? அவங்களுக்கு முன்னால வர சொல்லுங்க, பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆகுவது அனைத்தும் அல்லாஹுவை கொண்டுதான், அழிந்து போவது அனைத்தும் அல்லாஹுவை கொண்டுதான். அல்லாஹுடைய நாட்டம் தான் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடாத ஒன்றை முழு உலகம் சேர்ந்தாலும் அவர்களால் நாட முடியாது, அசைக்க முடியாது, செய்ய முடியாது. இந்த உறுதி உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இது நியதி, இதுதான் முடிவு. இதுக்கு அங்க ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு மகத்துவமான அல்லாஹ் எங்களை படைத்தவன், எங்களை ஒரு தினம் மரணிக்க செய்வான். நானும் நீங்களும் மௌத்தாகித்தான் ஆகும். எனக்கிட்ட காசி பணம் இருக்குது, எனக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, நான் தான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறேன், நான் நீண்ட காலம் உயிர் வாழப் போகிறேன், எதுவும் சொல்ல முடியாது, எதுவும் செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு அஜல், ஒரு காலம் கொடுத்திருக்கிறோம். அந்த காலம் முடிவுற்றவுடன் நாங்கள் அவர்களை அழைத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, மௌத்து என்கிறத விளங்கிக்கோங்க. எங்கட கையில இல்ல, அது உங்களோட கையிலையும் இல்லை. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என்ற கடைசி முடிவை நல்லதாக ஆக்கித்தாயா அல்லாஹ். களிமாவோடு மரணிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. மௌத்து அல்லாஹ் தான் உண்டாக்கணும், வேறு யாராலையும் எனக்கு மௌத்த உண்டாக்கல. என்ன மௌத்தாக்கின அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால் என்னைய எழுப்பாட்டுவான், நிச்சயமாக எழுப்பாட்டுவான். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்லுகிறேன். அல்லாஹ் கேட்கிறான் எங்கள்கிட்ட, உங்களுக்கு சந்தேகமா? மௌத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவோம் என்கிற விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகமா? மௌத்துக்கு பிறகு உங்களை எழுப்பாற்ற விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் வருவதாக இருந்தால், அல்லாஹ் சொல்றான், எங்கட புத்திக்கு படுற மாதிரி மக்களே உங்களோட ஆரம்பத்தை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்கள். மௌத்துக்கு பிறகு என்னைய எப்படி எழுப்பாட்டுவான் என்ற சந்தேகம் உங்களுக்கு வாரதாக இருந்தா, உங்களோட ஆரம்பத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் எப்படியே உலகத்துக்கு வந்தேன் என்று பாருங்க. பாக்க எப்படியும் வந்தேன் நான். மனிதனே, உங்களை நாங்க வெறுமனையே மண்ணாலதான் படைச்சோம், மண்ணில் இருந்துதான் உங்களை உருவாக்கினோம். நான் விந்து தானே, தகப்பனுடைய உடம்பில் இருக்கிற இந்திரியம் விந்து தான் தாயுடைய கற்புக்கு போனது. இந்த விந்து எதால உருவாக்கப்பட்டது? இந்த உடம்புக்குள்ள. கண்ணியமானவர்களே, தகப்பன் சாப்பிடக்கூடிய உணவு தாவரங்கள், தானியங்கள், அவைகள் எங்கு முளைக்குகிறது? இந்த மண்ணிலிருந்து அல்லவா முளைக்குகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அடிப்படை உங்களை நான் வெறுமனையே மண்ணிலிருந்து